10th CBSE Science differentiate between aerobic respiration, anaerobic respiration. Aerobic respiration, anaerobic respiration. Aerobic respiration அப்படின்னு எங்கே நடக்கும் அப்படின்னா it take place in the presence of oxygen. ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். இட் டேக் பிளேஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல எனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா பிரேக் டவுன் ஃபுட் அக்யூர். அதனோட ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் டவுனாக இருக்கும். எனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து இன்கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஃபுட் அக்யூர். ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிருக்காது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எண்டு ப்ராடக்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து எண்டு ப்ராடக்டாக லாக்டிக் ஆசிடு, எத்தனால், கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் டேக் பிளேஸ் இந்த சைட்டோபிளாசம் இன்சைட் த மைட்ரோகாண்ட்ரியா. சைட்டோபிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மைட்ரோகாண்ட்ரியாவில் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ஒன்று நடக்குது. எனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஒன்லி சைட்டோபிளாசத்தில் மட்டும்தான் எனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மோர் எனர்ஜி ரிலீஸ், அதிகமான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து லெஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ், குறைவான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல்.